பிரதேசம் மகளிருக்காக. பொதுவே பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க பெண்களால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரே பிரச்சனை, எனக்கு வீட்டுல டைம் பாஸ் ஆகவே மாட்டேங்குது. அப்படி டைம் பாஸ் ஆனாலும் பிரயோஜனமா இருக்க மாட்டேங்குது நிறைய ஃபீல் பண்றாங்க. நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். அதாவது டெய்லி பாத்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சுனால நம்ம நிகழ்ச்சி மகளிருக்காக உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் டோட்டலா மொத்தம் 3 செக்மெண்ட்ஸ் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு. நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் பெண் அழகு. பொதுவாக பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து தன்னோட அழகுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அந்த வகையில பெண்களோட அழகெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற செக்மெண்ட் தான் நம்ம செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பெண் அழகு செக்மெண்ட்ல வந்துட்டு அழகான குறிப்புகள் கொடுக்கறது நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வடபழனி கேரன் கியூர் அரோமா தெரபி சென்டரோட எம்டி இருக்கிறாங்க, மிஸ் கீதா அசோக். வணக்கம் மேம். வணக்கம். சோ தினந்தோறும் பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்காக வந்து அழகான குறிப்புகள் வந்து நீங்க இடைவிடாமல் கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் மக்கள் வந்து பார்த்து அதை ரசிச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில் நீங்க இன்னைக்கு என்ன குறிப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம கொடுக்க போறது வந்து பாடி ஹீட். அந்த ஹீட்னால எவ்வளவு தூரம் ஹேர் ஃபால் ஆகுது, சோ அதுக்கு என்ன ரெமெடி கொடுக்க போறோம்? யூசுவலா பாத்தீங்கன்னா வந்துட்டு பாடி ஹீட்னால வந்து முடி கொட்டுமா அப்படின்ற கேள்வி வந்து எனக்கும் இல்ல எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் பாடி ஹீட்னால வந்து முடி கொட்டுறது ஒரு மேஜர் ரீசனா இல்ல அதுவும் ஒரு ரீசனா? அதாவது ஒரு முடி கொட்டுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு உடம்புலயே என்ன பிரச்சனை இருந்தா கூட முடி கொட்டுறத ஒரு இண்டிகேட்டரா எடுத்துக்கணும். ஓகே. இப்போ அப்நார்மலா முடி கொட்டுது, பொதுவா சொல்லுவாங்க 70ல இருந்து 100 நம்பர் முடி கொட்டினா நார்மல் அப்படிம்பாங்க. ஓகே, என்னுடைய கான்செப்ட் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி 100 நம்பர்னா இப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? ஓகே. அப்ப என்னாச்சு, ஒரு 3000 நம்பர் ஆஃப் ஹேர் போச்சுன்னா அப்ப 3 மந்த்ஸ்க்கு அப்ப 10,000 முடி பேல்ட் ஆயிடும். சோ அந்த கான்செப்ட் நம்ம எடுத்துக்கூடாது. எப்பவுமே 70ல இருந்து 100 நம்பர் டெய்லி போகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. சோ ஒரு அக்யூட் ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் நிச்சயமா முதல்ல வந்து நம்ம உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல வேற காரணங்களா, போர் மெயின்டெனன்ஸா அப்படின்னு போலாம். இப்போ முதல்ல உடல் ரீதியா அப்படின்னு பாக்குறப்ப அதுல ஒரு மேஜர் பார்ட் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பாடி ஹீட். பாடி ஹீட். இந்த பாடி ஹீட் ஏன் வருது? இப்போ வந்து ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமா இருக்கு. நீங்க உங்களுடைய பாடி ஹீட்டை முதல்ல நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய கையில உள்ளங்கையில நீங்க உங்க பாடியை வந்து நீங்க வந்து நல்லா அப்படி அழுத்தி பாருங்க. எங்க வேணாலும் எந்த பார்ட் வேணாலும் பார்ட் ஆஃப் யுவர் பாடி எடுத்து நீங்க வந்து இப்படி அழுத்தி பாக்குறப்போ அதுல நல்ல ஒரு வார்ம்த் உங்களுக்கு தெரியுது. அதாவது நல்ல கதகதப்புக்கும் மேல ஒரு சூடு தெரியும். அப்படி தெரிஞ்சா வந்து உங்க பாடியில வந்து ஹீட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாம நீங்க இன்னொரு ஸ்கேல்ப்ல நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, தலையில நல்லா எண்ணெய் வச்சுக்கிட்டு உங்களுடைய உள்ளங்கையில நீங்க உச்சம் தலையில நீங்க அழுத்தி பாத்தீங்க, அந்த கிரவுன் ஏரியால அழுத்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து பாத்தீங்கன்னா கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அது பாடி ஹீட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஹீட் அதிகப்படுத்துறப்ப நமக்கு அதோட முதல் இண்டிகேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது. சோ அதை எப்படி பண்றோம்? ஹீட் வந்து ஒரு மேஜர் ரீசனா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ரீசன். சோ அதை எப்படி அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் பிரிச்சு ஒவ்வொரு செக்ஷன்லயும் இந்த பேக் வந்து உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரி இது வந்து அந்த தலையோட ஸ்கேல்ப் பகுதியில படுற மாதிரி இதை வந்து அப்ளை பண்றோம். இது அப்ளை பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லாவே ஒரு சில்னஸ் ஊடுருவி போறதை பார்க்கலாம். இது என்ன பேக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க கேஸ்டர் ஆயில்ல வந்து ஊறுற ஒரு பேக், விளக்கெண்ணெயில. பொதுவாக நம்மளுடைய உடம்ப சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து விளக்கெண்ணெய்க்கு உண்டு. நீங்க என்ன ஆயில் மசாஜ் நீங்க பண்ணிக்கிட்டா கூட வாரத்துல ஒரு நாள் எனிடே நீங்க வந்து வெறும் கேஸ்டர் ஆயில வந்து தலையில ஊற வச்சு நீங்க குளிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வராது. அது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், சிலருக்கு இந்த உள்ளங்காலில் எரிச்சல் இருக்கும், ஸ்கின் பீல் ஆகிட்டே வரும் சிலருக்கு, இல்ல உச்சந்தலையில பாத்தீங்கன்னா அந்த ட்ரை டேண்ட்ரஃப் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு ஒரு காரணம் பாத்தீங்கன்னா உடம்பு சூடு. அந்த சூடை குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கேஸ்டர் ஆயில் தான். சோ இந்த பேக் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் ஒரு 500 ml கேஸ்டர் ஆயில் எடுத்துறோம். இந்த பேக் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஊறும். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு கீரை அது இருக்கு, அதுக்கப்புறம் கீழா நெல்லி இருக்கு, இதுல வெந்தயம் பொடி இருக்கு, செம்பருத்தி இலையோட பொடியும் பவுடரும் இருக்கு இதுல. அது மட்டும் இல்லாம நிலாவாரை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முடிக்கு ஔஷதம்னு சொல்லலாம். இந்த நிலாவாரை அப்படிங்கிற பொடி வந்து இதுல இருக்கு. ஆலமரத்தோட விழுது இருக்கு பாத்தீங்களா, அந்த வேர் விழுது, அந்த விழுதுகளை வந்து அதோடைய கான்செப்ட் இதுல இருக்கு. ஆலம் வேர், ஆலம் விழுது, இந்த 2 கான்செப்ட் இந்த பேக்ல இருக்கு. இதுல எல்லா மூலிகைகளுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 மூலிகைகள் இதுல உண்டு. ஏன்னா இது என்ன பண்ணணும்னா நமக்கு ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு சில்னஸ் கிடைக்கும்.
ஒண்ணும் இல்ல, வெயில் காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் போடுறோம் இல்லையா, அது கூட இந்த நன்னாரி வெட்டி வேர்ல ஆன ஸ்கிரீன்ஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய அந்த மாதிரி போடுறாங்க. சோ அந்த நன்னாரி வெட்டி வேர்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து அப்பப்ப அதுல வாட்டர் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா அந்த இருக்கிற நீங்க ரூமே உங்களுக்கு அவ்வளவு ஒரு சில்னஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த மூலிகைகளுக்கு இயற்கையாவே அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு. அதே மாதிரி இந்த மூலிகைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல ஹீட்டை வந்து அப்படியே எடுக்கக்கூடிய தன்மை இதுல உண்டு. இது மட்டும் இல்லாம இதுல வந்து தாமரை பூவோட எக்ஸ்ட்ராக்ஷன் இதுல இருக்கு. இந்த ஃபர்மெண்ட் பண்றப்ப இத்தனை பொடிகளும் சேர்ந்து இதுல தாமரை பூவை அரைச்சு இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் இந்த பேக் வந்து அந்த கேஸ்டர் ஆயிலே ஊறும். ஊறி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபர்மெண்டட் ஸ்டேஜுக்கு வரும். அது எடுக்கிறப்பே பாத்தீங்கன்னா அவ்வளவு சில்லா இருக்கும். இவங்க வந்து தலையில அப்ளை பண்றப்ப இந்த சில்னஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சோ இன்ஸ்டன்டா அந்த சில்னஸ் ஃபீல் பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணெல்லாம் ஒரு குளுமை ஆகிறத உடனடியா அவங்க வந்து உணர்வாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து லைக் பாடி ஹீட்டா இருக்கவங்க வந்து லைக் மந்த்லி எத்தனை நேரம் எடுத்துக்கலாம்? இல்ல ரொம்ப ஹீட் இருக்கு அப்படிங்கிறப்போ வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். ஒரு 4-5 சிட்டிங்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா பாடி ஹீட், அந்த பாடி ஹீட்னால உங்களுக்கு முடி கொட்டுறது இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைக்கு வந்து இது நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். ஸோ வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம எவ்வளவு நேரம் ஊற வைக்க போறோம்? இது ஒரு ½ hour ஊற வச்சா போதும். ஏன்னா பிகாஸ் வேற எந்த கான்செப்டுக்காகவும் நம்ம வைக்கல. பாடி ஹீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு போயிடும். அதனால உங்களுக்கு ஒரு ½ hour வச்சிருந்துட்டு ஒரு மைல்டு ஷாம்பூல வாஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு காமனான இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து பாடி ஹீட் தான். அண்ட் இந்த பாடி ஹீட்டை வந்து ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் மூலியமா வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலான்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து பாடி ஹீட்னால வந்து முடி கொட்டுறது வந்து கண்டிப்பா நின்றும். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்ஸ். ஓகே.